ஒரு சட்டவிரோதமான செயல் எவ்வளவு வெளிப்படையா நடக்குதுன்னு பாருங்க. சென்னையில உள்ள எல்லா மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்லையும் இந்த மாதிரி பைக் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட்ன்ற போர்டு இருக்கு. பைக் டாக்ஸி அப்படின்றது இல்லீகல்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைக் டாக்ஸினால தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்குதுன்னு சொல்லி கூட ஒரு சில ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே விளம்பர பலகை வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ், எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு சட்டவிரோதமான செயலுக்கு இவன் இவ்வளவு தைரியமா போர்டு வச்சிருக்கான் அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்தக்கூடிய சதி. இங்கிட்ட ஆட்டோ ஓட்டு நண்பர்களும் பைக் டாக்ஸி ஓட்டு நண்பர்களும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லி கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய கேவலமான செயல் தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம நண்பர்கள் துறையும் உடந்தை போல இருக்கு. கேமராவை மைக்கையும் பார்த்தோன்னா கூவ வேண்டியது. பைக் டாக்ஸி ஓட்டுறது சட்டப்படி குற்றம். பைக் டாக்ஸி ஓட்டுறத பார்த்தோம் அப்படின்னா வண்டியை பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு டயலாக் பேச வேண்டியது. இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு சாவுறது ஆட்டோ ஓட்ட நண்பர்களும் பைக்